ரிலாக்ஸேஷன் அப்படின்னா எவ்வளோ பேர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு. சொன்ன உடனே நம்ம எல்லாருமே ரிலாக்ஸ் ஆகிடுவோமா? அதான் இல்லை. ஸோ ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு மெடிடேஷன், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிங்கிறது மட்டும் இல்லாமல் எவ்ரிடே லைஃப்பில் என்னென்ன டிப்ஸ்க்கெலாம் பண்ணால் நீங்கள் ரிலாக்ஸ் ஆகலாங்கிறதான் இந்த ரீலில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு டீப் ப்ரீதிங் எக்ஸசைசஸ். மெடிடேஷன் வேறு, டீப் ப்ரீதிங் எக்ஸசைசஸ் வேறு. உங்கள் டெய்லி ஆக்டிவிட்டியில் ஜஸ்ட் 1 இன்ஹேல் அண்ட் 1 ஸ்லோ எக்ஸேல், அதுவே வந்துட்டு உங்களுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். செகண்ட் வந்துட்டு க்ரோமில் நம்ம எப்படி ப்ரௌசரில் நிறைய டேப்ஸ் இருக்கோ அதே மாதிரி தான் நம்ம மைண்ட்லேயுமே நிறைய டேப்ஸ் இருக்கும். ஸோ டிஜிட்டல்லையும் சரி மைண்ட்லையும் சரி ஏதாவது ஒரு டேபை நம்ம கிளியர் பண்ணுறதுமே நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனாக தான் இருக்கும். அண்ட் தென் டச்சிங் சம்திங் சாஃப்ட் லைக் பில்லோ ஆர் வெல்வெட் ஆர் பெட் அனிமல் ஏதாவது இருக்குது அப்படிங்கிறப்போ அவங்கள நம்ம பெட் பண்ணுறதே வந்துட்டு இட் கிவ்ஸ் அ physical relaxation. So அடுத்து வந்துட்டு மேக்கிங் our favorite cup of tea. That act of like having that பவுடராக இருக்கட்டும் இல்லை ஹாட் வாட்டர் மில்காக இருக்கட்டும் அண்ட் அதை நம்ம ஃபீல் பண்ணி பண்ணுறதே வந்துட்டு ஒரு நல்ல சூதிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக வந்துட்டு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணுறது, உங்களோட ஃபேவரட் சாங்ஸோ இல்லை உங்கள் மூடுக்கு ஏற்ற மாதிரி நீங்களே பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணுறதோ வந்துட்டு அதுவே நல்ல ரிலாக்ஸேஷனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ரீஃபாக நீங்கள் ஒரு டே ஃபுல்லாக நீங்கள் என்கேஜ் பண்ணுறப்போ யுவர் பாடி அண்ட் யுவர் மைண்ட் ரெண்டுமே நல்லா காம் ஆகி உங்களுக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸ்டான ஒரு ஸ்டேட்டை கொண்டு வர முடியும்.